சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பேருக்கு தான் கடை, பேருக்கு தான் கடை. இப்போ கடன் ஒரு பக்கம் ஆகிப்போச்சு. வியாபாரம் அதுவும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே இல்லை இல்லைல்ல. அதே போல் இப்போ சொந்த வீட்டுக்கு போனதுனால பிரச்சனையா, இல்லை நேர காலம் சரியில்லையா அப்படின்னா வீடெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரியா, சூழ்ச்சினால் கொஞ்சம் சரியில்லை. அதனால் உனக்கு இப்படியெல்லாம் குடும்பத்திலலாம் பிரச்சனை நடந்து உனக்கு மாற்ற ஏற்பாடு நடந்திருக்கு. அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு எப்படிப்பா நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்து கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கம்பெனிக்கு டீ விற்க போறியா, அதையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். கடையிலையும் ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு கடன் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். இதுக்கெல்லாம் நம்ம எப்போ நிம்மதியாக ஒரு அளவுக்கு வாழ்கிறதுக்கு தெரியும் அப்படின்னா வர ஆடி முடிஞ்சிடணும். சரியா, ஆடி மாதத்துக்கு ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. சரியா, அன்னையோடு உனக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் மிச்சம் வைக்க முடியாது. அந்தந்த கடனுக்கு உனக்கு கட்டுற அளவுக்கு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வருமானத்துக்கு இன்னையிலேருந்து அமைச்சு தந்துடுறேன். சரியா, மிச்சம் வைக்கணும், நம்மளும் 4 பேர்த்து போல் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆடி முடிஞ்சிடணும். ஆவணிக்கு மேலே தான் நீ எதிர்பார்க்குற மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக வாழ முடியும். அது வரைக்கும் தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். நீ என் பேரை சொல்லி ஒரு மடிப்பிச்சை எடுத்து ஒரு 18 வீடு மடிப்பிச்சை எடுத்து வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வைக்கணும். வச்சிருவியா? நீ தான் மடிப்பிச்சை எடுக்கணும். எனக்கு கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும். எனக்கு அதே வீட்டில் எந்த வித கஷ்டம் இல்லாமல் குழந்தைகளோட நோய் நொடி இல்லாமல் கருப்பை நல்லபடியாக தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும். நான் நிப்பாட்டி வச்சிடறேன். சரியா, என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு. எண்ணி ஒரு 18 நாள் முடியறதுக்குள்ளே உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். இல்லை ஞாயிற்றுக்கிழமை வர முடியாத சூழ்நிலை அமையும், எனக்கு அமையும் அப்படின்னா எனக்கு பௌர்ணமி அன்னைக்கு என்னை பார்த்துட்டு போயிடும். சரியா, ஆக மொத்தம் தவறாமல் எனக்கு கொண்டாந்து வச்சிரு. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி அவினாசி பாளையம் போயிடுச்சு. நான் இளநீ கடை வச்சுருக்கேன். இளநீ கடை வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி போட்டிருக்கிற இடத்துலையே நல்லபடியாக எனக்கு அங்கீகாரமும் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் போட்டிருக்கிறதுக்கு எனக்கு மகனும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். எனக்கு எந்த எதிர்ப்பு இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரணும். பண்ணி கொடுக்கணும்ல. நான் தான் உனக்கு நான் பண்ணி கொடுக்கணும்ன்ட்டேன். நான் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டு போய் காலைல வந்துட்டுவேன். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். எனக்கு நல்ல வருமானமும் கொடுத்துட்றேன். உனக்கு கூட துணையாக நிற்கிறதுக்கு உன்னோட மகனும் சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன் எல்லாம் மாற்றி அமைச்சு தந்துடுறேன்னு. எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எங்கே சுற்றினாலும் என்னை பார்த்துட்டு போயிரு. அதே மாதிரி நீ இளநீ எனக்கும் கொண்டாந்துடணும். அதே போல் உனக்கு கருப்பசாமி உனக்கு சப்போர்ட் பண்ணி எந்த வித குழப்பம் இல்லாமல் வியாபாரம் பண்ணி போட்டிருக்கிற இடத்துல யாரும் இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு காப்பாற்றினா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துறேன். பகுதியில் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பை கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பலக்கடி பத்ததில் ஊட்டி வயிற்சிப்பா ஊட்டி. நான் கட்டட வேலை. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தானா பயத்தோடவே எடுத்துகிட்டு வந்த இடமானே, அப்படி தானே? பயத்தோடவே எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எந்த இடைஞ்சலும் வராதுன்னு நான் தான் உனக்கு என்ன சொன்னேன். அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பனை உனக்கு காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து இப்போ அறகுறையாக ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த வீட்டையும் உனக்கு பக்கத்தில் இருக்கிறவ இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடைஞ்சல் இல்லாமல் அந்த வீட்டில் இப்போதைக்கு போய் தற்காலிகத்துக்கு குடியிரு. சரியா, அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ நினச்சது போல் சரிப்பா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு மீண்டும் இடம் வாங்கி விற்று போன இடம் மாதிரி ஏமாந்து போன மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இடத்த இன்னொரு பக்கம் வாங்கி மறுபடியும் உனக்கு கட்டி அமைச்சு கொடுத்தா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை விட நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். உனக்கு வேலையில் குறைவு இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். சரியா, இடையில ஒரு டைம் வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரையா, அடுத்த வியாழக்கிழமை வரையா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பார், எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. இதுக்கு உண்டான முடிவு ஏற்படுத்தி நான் கருப்பசாமி அதுக்கு உண்டான நல்ல முடிவாக பால் காய்ச்சலுக்குண்டான நாளும் உனக்கு குறிச்சிட்டு போயிடும். அப்படி அமைச்சா போதுமில்ல. நான் அதுக்கு தான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்றைக்கி தான் வீட்டை சுத்தப்படுத்தியிருக்கேன், அப்படி தானே? அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். இன்றைக்கே உங்க கூட வந்துடுறோம்.
அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சு இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் தான் எந்த முயற்சி எடுத்தாலுமே சரி வரும். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வராது. நான் கூட வரேன். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் சென்னை முயற்சிப்பா. ஏதோ விற்று கொடுக்கணும்னு சொன்னதுனால ஒரு கார் விற்றாச்சு. ஒன்று இருக்கிறதெல்லாம் நல்லா விற்கணும்ல. அதே மாதிரி கார் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்து இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும். அப்படியாம்மாண்ணே? அதனால் கருப்பசாமி அதே போல் மீட்டு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்ல வழியை உனக்கு கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து ஒரு வழி அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எண்ணெய் ஒரு 20 நாள் மட்டும் பொறுத்துக்க, சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். 20 நாளைக்கு மேலே இந்த கார் எடுத்து கொடுக்கறது, அதே மாதிரி இப்போ வச்சுருக்கிற 5 கார் வியாபாரம் பண்ணுறது, இருக்கிறதையெல்லாம் ஓரளவுக்கு ஹோல்சேல் பண்ணி அமைச்சு கொடுத்துறேன். ஒரு வருஷ காலத்துக்கு இந்த மாதிரி சைடு பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு கடை வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, அதில் தான் கடன் கட்ட முடியும். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கடை வைக்க வச்சு மறுபடியும் கடையிலேருந்து உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து எந்த வித குழப்பம் இல்லாமல் அந்த லேண்டும் எனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்து அதிலேருந்து மீட்டு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் தான் சொல்லிட்டேன் 20 நாளில். அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 20 நாளைக்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ எங்கே சுற்றினாலும் கருப்பசாமி என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நான் சொல்கிற காலம் வரைக்கும் உனக்கு உள்ள பிரச்சனை அத்தனையும் தீர்த்து கொடுத்துறேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றேன். அதை நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். போய் பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. அதுக்குள்ளே ஒரு 2 வண்டி வித்தரலாம். போய் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அவினாசி வளையம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி, என் சகோதரனுக்கு எப்போத்தான் திருமணம் நடக்கும்? மாசி 30 முடிஞ்சிடணும், பங்குனி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் பொண்ணு செட் ஆகும். நான் சொல்கிறத முழுசாக கேளு, இல்லாட்டி அவன் சொல்கிறத கேளு. என்ன பண்ணுறது? அப்போ நான் சொல்லி முடிக்க வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தால் நீ நான் சொல்கிறத கேளு. இல்லை அவன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா நீ அவன் சொல்கிறத கேட்டு வந்துடு. அதுதான் சொன்னேன். மாசி 30 முடிஞ்சிடணும், பங்குனி பிறக்கிறதுக்குள்ளே உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து நீ எதிர்பார்த்த மாதிரி மகனுக்கு நல்லபடியாக பொண்ணும் உனக்கு அமைச்சு கொடுத்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போ நீ இங்கே போகணும் அங்கே போகணும்னு போனீங்கன்னா வெட்டி செலவு தான். அதனால் உனக்கு நல்லபடியாக பொண்ணு அமையணும். உனக்கு இனத்தினால பிரச்சனை, இனத்தினால தடுங்கலாகி நிற்கிதுன்னு உனக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனைக்கு கொடுமுடி போனால் சரியாக போயிடுமான்னு நீயே சொல்லு. போகாதில்ல? அப்புறம் எப்படி நீயே ஒரு முடிவு பண்ணுற? அது உனக்கே தெரியும் இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு. அதனால் நான் கருப்பசாமி நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுத்துக்க. நல்லபடியாக உனக்கு நான் தேடி உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போலையே கருப்பசாமி தை 30 முடிஞ்சு மாசி 30 முடிஞ்சிடணும், பங்குனி வந்து 3ஆம் தேதி வர்றதுக்குள்ளே உன் மகனுக்கு நல்ல பிள்ளையாக தொலாவி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ குழப்பம் இல்லாமல் நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு அதுக்கு ஒரு முடிவு நான் பண்ணிடுறேன். இதை மட்டும் தேய்ச்சி குளிச்சிரு. அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிடலாம். நீ மட்டும் வந்துடும். நீ 2 ஆளும் கூட வா, இல்லாட்டி ஒரு ஆளும் கூட வந்துட்டு போ. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் அவினாசி போயிடுச்சு. இப்போ வந்து எலக்ட்ரிஷன் யாருப்பா? போய் காலில் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஏதோ உடல்நிலையில் அப்பப்போ பிரச்சனை இருந்துச்சு. இப்போ நான் கருப்பசாமி குணப்படுத்தி கொடுத்தேனா இல்லையா? குணப்படுத்தி கொடுத்தாச்சு. அதே போல் எனக்கு நல்லபடியாக கடனும் ஓரளவுக்கு இருக்கிறத கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து வேலையில் உனக்கு நிரந்தரமான வேலையும் உனக்கு வேலை ஓயாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? உனக்கு வேலையும் கொடுத்து ஆளும் அமைச்சு கொடுத்து எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் ஒரு முயற்சி பண்ணுற மாதிரி கருப்பை எனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதுமா? தவறாமல் எனக்கு அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பை உனக்கு கூடவே இருந்து உனக்குள்ள பிரச்சனை என்னவோ உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? ஒரு ஆள் வேலைக்கு வந்து ரெகுலராக வர மாதிரி அப்படி அதை பற்றி நீ பயப்பட வேணாம். உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எதை பற்றி? அதே மாதிரி வேலையிலையும் குறவில்லை, உனக்கு ஆளுகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பம் கூட வரேன். மறுபடி உத்தர விட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் அந்த ஊருப்பா பெருந்துரை போயிடுச்சு. நான் வந்து செக்யூரிட்டி வேலை செய்கிறேன்.
செக்யூரிட்டி வேலை செய்கிறோம் அப்படி தானே? சரி, போய் காலைல விழுந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி, நம்ம எதிர்பார்த்தது போல் நம்மளுக்கு வந்து என்னோடய மனைவி வந்து என்னோட சேர்ந்து வாழணும், அதுக்குண்டான ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 40 நாள் முடிஞ்சிச்சு இல்லையா? முடிஞ்சு. அதனால் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. 30 நாள் முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ நினச்சது போலயே குழப்பம் இல்லாமல் உனக்கு சேர்ந்து வாழ்றதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தருவேன். இதை இருப்படத்தில் வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம். கர்ப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி போயிடுச்சு. எல்லாம் போய் காலில் விடுறமான. எனக்கு உடல்நிலையை வந்து சரி பண்ணி தரணும். உடல்நிலையை வந்து யாருக்கு சரி பண்ணணும்? உன்னோட தாய்க்கு சரி பண்ணணுமா வேணாமா? உனக்கு உடல்நிலை சரியாகணுமா இல்லையா? சரி, அப்படின்னா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு விடு. எதிர்பார்த்தது போல் உடல்நிலையை உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இன்னும் 9 நாள் பொறுத்துக்க. உனக்கு நோய் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும். ஒன்றும் பயப்பட வேணாம். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக நம்மளும் வாழ்ந்து எதிர்பார்த்தது போல் நம்மளுக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நோய் நொடி இல்லாமல் சரியாகி பையனுக்கு நல்லபடியாக ஒரு கரை சேர்த்தணும். அதுக்குண்டான வழியை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? நான் கூடவே இன்றைக்கி நான் வந்துடுறேன். இதை கொண்டு நீ என்னோடய இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவு விட்டு தூர்வா வழக்கடி பத்ததில் ஜந்த ஊருப்பா கொலப்பளூர் வச்சுப்பா. கொலப்பளூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கண்ணுக்கு காட்டுது, அவ்வளவுதான். அப்படி தானே? அதனால் அது எதுவும் அமைஞ்ச மாதிரியெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வழியும் கருப்பை அமைச்சு கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அதனால் திருமணத்துக்கும் அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் திருமணத்துக்கு உண்டான வழியும் ஒரு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி கொடுத்த பணத்துக்கு உண்டான வழி அதுக்கு என்ன பண்ணுறது? அதானே? அதனால் கொடுத்த பணம் அவனுக்கு அப்படியே வரணும். அப்படியே இல்லையா? அதனால் வர்றதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுக்குறாமானே. முதல்ல கொடுக்குறேன்னு சொல்கிறத வாங்கு. சரியா? இதுதான் அப்படின்னு புள்ளி வச்சுலாம் கொடுக்கக்கூடாது. இப்போ கொடுக்குற பணத்தை நீ வாங்கு. சரியா? மிச்சத்தை மறுபடியும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. மறுபடியும் உனக்கு நான் முழு பணத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி திருமணத்துக்கு உண்டான வழி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வா. திருமணத்துக்கு அதுக்கப்புறம் சொல்லிடலாம் அப்படின்னு என் சகோதரன் சொல்லியிருக்கேன். அதனால் பணத்துக்கு தான் உத்தரவாயிருக்கு. நான் சொன்னது மட்டும்தான் பதில். சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு பர்மனண்ட் ஆகணும். எல்லாமே சம்பளமாக ஒரு கணக்கை வச்சு பொண்ணு சரியாக அமைய மாட்டேது. அதானே? அதனால் 15,000 சம்பளத்துக்கு எவன் பொண்ணு கொடுக்கறது? அப்படிங்கிற மாதிரி பொண்ணும் தட்டி போயிடுது. அதனால் வேலையிலையும் ஒரு நிரந்தரமாக அமையணும். அப்படி தானே? அதனால் வேலையிலையும் நிரந்தரமாக அமையணும், பொண்ணும் நல்லா அமையணும். நான் சொல்கிற டைமுக்கு வந்து அப்படின்னா உனக்கு அமைச்சு தரேன். இல்லை உனக்கு டைம் இருக்கிறப்ப வந்தீங்கன்னா நான் சொல்கிற டைமுக்கு நீ என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு எப்படி தேவைதோ என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? ஒன்றும் என் வழிக்கு வரணும், இல்லாமல் தான் நீ ஊஞ்ச வரையத்துக்கு நடக்கணும். அதை நீ தான் முடிவு பண்ணணும். அதனால் பணத்தை வாங்கி தரதுக்கு முடிவு பண்ணிட்டேன். சரியா? அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதை கொண்டுட்டு போய் எனக்கு பணம் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சிரு. உனக்கு முழுசாக உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு கருப்பம் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி கொடுக்குற பணத்தை இப்போ 2 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறேன். உனக்கு கொடுக்குற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடும். சரியா? அதை விட வேணாம். உனக்கு முழுசாக வாங்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் வர இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். நான் கூடவே விரும்பும். அப்படியா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து மறுபடியும் உடுமலைப்பேட்டை போய் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி எனக்கு என்னைக்கு தான் ஒரு தீர்வு கிடைக்கும். அதானே? அதனால் நான் சொன்ன டைம் தான் வர ஆடி மாதம் வரைக்கும் உனக்கு போராட்டம் தான் மகளை. இருந்தாலும் பெருசெல்லாம் தொந்தரவு விட மாட்டேன். சரியா? நான் அதைத்தான் சொன்னேன். ஆடி மாதம் வரைக்கும் உனக்கு அப்பப்போ தொந்தரவு வரும். அதனால தான் உனக்கு தொடர்ந்து என்னை வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். என்னை நீ பார்த்துட்ருக்க. உனக்கு வந்துட்டு போகிற செலவு மட்டும்தான். அதனால் நீ ஆடி வரைக்கும் ஆடியோடு உனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வேரோடு அத்துப்படுவேன்.
அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரியா? எதை பற்றியும் குழப்பிக்கவும் வேண்டாம். இதை குடி, இதை குடி. இப்போ நான் சரி பண்ணி போகிறேன். இந்த நாளை காலையில் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். இன்னையோடு அந்த மயக்கம், அந்த தொந்தரவு எல்லாமே இங்கேயே நான் பிடிச்சி நிப்பாட்டிக்கிறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் நீ நினச்சி வச்சிடாமானே. சரியா? இந்த தை 30 முடிஞ்சிடட்டும். தை 30 முடிஞ்சிடட்டும். மாசி 2ஆம் தேதிக்கு மேலே நம்ம நினச்ச மாதிரி நம்மளோட இடத்துக்கு உண்டான வாய்ப்பு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. தை 30 முடிஞ்சிடட்டும். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிருக்கேன். நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த உறுப்பை பூந்துரம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, சுற்றி பார்த்ததில் ஆமாப்பா, அதனால் ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஆக மொத்தம் இப்போ கண்ணில் இப்போ பிரச்சனை அதானே. அதனால் கருப்பசாமி இப்போ கடைசியாக மருத்துவம் என்னன்னு சொல்லுது? பார்க்கலாம், நான் சொல்கிறத நீ அப்படியே மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இரு, எவ்வளோ சீக்கிரம் வந்துடுமோ சீக்கிரம் வந்துடும் அப்படின்றான். அதனால் உனக்கு சீக்கிரமாக நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு வர்ற சித்திரை முடிஞ்சு வைகாசி வர்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். ஆக மொத்தம் 1 வருஷம் 8 மாதம் ஆயிடும். சரியா? 1 வருஷம் 8 மாதத்துக்குள்ளே ஒன்றுக்கு ஒரு கண்ணு முழுசாக தெரிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பயப்பட வேணாம். ஆனால் தவறாமல் என்னை பார்ப்பியா? நான் வர்றப்பெல்லாம் 10,000 கேட்கல. எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக அமைச்சு கொடுத்துறேன். ஊரெல்லாம் சுற்றி ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போஞ்சு போய் உட்காந்துருக்கீல்ல, நான் உன்னை அந்த மாதிரியெல்லாம் செலவு சொல்லலை. என்னை பார்த்துட்டு போ. நான் கொடுக்குற கனியை தேய்ச்சி குளிச்சுட்டு போ. நீ நினச்சது மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உனக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் 1 வருஷம் 8 மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு கண்ணுக்கு முழுசாக உனக்கு பார்வையை நான் வர வச்சு கொடுத்துறேன். இந்த நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், நீ கிட்டவா. நான் கருப்பேன் கூடவே இருக்கிறேன். பௌர்ணமிக்கு என்ன பார்த்துட்டு போ.